என்ன சார் வார வாரம் வந்து தாவேகாவில் ஒவ்வொருவராக இணைந்துட்டே இருக்காங்க. இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ஒரு பிரபலமான பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 6 ஆண்டுகளா எந்த கட்சியிலுமே சேராத ஒருத்தர். அதான் திராவிட இயக்கத்தின் கடைசி பேச்சாளர்னு நாஞ்சில் சம்பத்தை சொல்லுவாங்க. அவரெல்லாம் பேசினாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நீங்கள் நின்று கேட்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர். இன்றைக்கி வந்து திராவிட இயக்கத்திலே பேச்சாளர்கள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ திமுகவில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாருமே பேச்சாளர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அங்கேயே இல்லை, ரொம்ப ரேராக தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாஞ்சில் சம்பத் மாதிரி 1-2 பேரையும் அவங்க தவற விட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ தாவேகாவை பொறுத்தளவுக்கு ஒரு கிச்சனில் எல்லாமே இருக்கும். மிளகா, சர்க்கரை, பெருங்காயம், பூண்டு எல்லாம் இருக்கும். உப்பு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ அப்படி தான் சாப்பிடவே முடியாது. இல்லை, இப்படி ஒரு உப்பு வேணும்னு விஜய் நீண்ட காலமாக காத்துக்கிட்டு இருந்திருக்கிறார் போல இருக்குது. கரெக்டாக ஒரு உப்பு டப்பா போய் அங்கே சேர்ந்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இயக்கத்துக்கே ஒரு பெரும் சுவை நாஞ்சில் சம்பத்தால் கிடைக்க போகுதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன்.